மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற பெண் மருத்துவ ஏற்பட்ட அந்த வன்முறை சம்பவம், கற்பழிப்பு படுகொலை பெண்ணினத்திற்கே மிகப்பெரிய சவாலாகும் என்று இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவர்களும் மருத்துவத்தில் இருப்பவர்களும் பொது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு மாநில அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும். நேற்று அவசர சேர்க்கை கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டது என்பதை கூட்டியவர் தான் தெரிவிக்க வேண்டும். இது சம்பந்தமா ஏற்கனவே 5 வழக்குகள் எங்களுக்கும் அவர்களுக்குமாக சென்னை சிவில் சூட்டாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடையில் நான் எந்த ஒரு கருத்தும் செய்திருக்கிறேன். கலைஞர் உருவம் குறித்த நாணயம் வெளியிட போறாங்க. அதில் கூட்டணி கட்சியான ராகுல் காந்தி அழைக்காம பாஜக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமைச்சர் நடத்துகின்ற சம்பந்தப்பட்டதுதான் இந்த கேள்வி. இல்ல, ஜெயலலிதா ஜெயக்குமார் திமுக அமைச்சர்கள் ஜெயக்குமார் பேசியிருக்காரு. அதாவது முன்னாள் ஜெயலலிதா அருமையா ஜெயக்குமார் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனா தேநீர் விருந்துல உறவாடி இருந்தாரு. இரட்டை நிலைப்பாடுல ஜெயக்குமார் இரட்டை நிலைப்பாடு எடுத்த ஜெயக்குமார் கேட்க வேண்டிய என்னிடம் கேட்க உங்களோட கருத்து. ராஜாஜிக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவர் நடத்துகின்ற நாடகங்கள்லாம் நான் கற்றுக்கொண்டிருக்கேன். ராஜாஜிக்கு சமமானவர். அவ்வளவு ஞாபகம் பொன்னையன் சொல்லியிருக்கேன். நீங்க கேட்கும் போதே சிரிக்கிறீங்க. அதுல இருந்து அந்த கேள்வி எந்த வகையில் இருக்குது என்று நீங்க தெரிஞ்சு அவ்வளவுதான். நன்றி, வணக்கம், வாழ்த்து.